ஜப்பானோட வளர்ச்சிக்கு இதெல்லாம் ஒரு காரணமான்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமாகிருவீங்க. இந்த ஃபேக்கான பொருட்கள் எல்லாம் எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கலாம்ங்கறத இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கேம்காக மக்கள் இந்த மாதிரி பைத்தியம் போல ஓடிட்டு இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமாகிருவீங்க. அமெரிக்காவோட ஒரு நாடு எதுக்காக கடல் வழியா ஜப்பானுக்கு மூவ் ஆக போகுதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? கனடால இந்த ஒரு சாதாரணமான விஷயத்தையும் பேன் பண்ணி வச்சிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமாகிருவீங்க. இதே போலவே இன்ட்ரெஸ்டிங் அண்ட் அமேசிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ லைக் பண்ணி ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்பர் 1, ஜப்பான் ஒரு சின்ன நாடா இருந்தாலும் அதோட வளர்ச்சி பெரிய பெரிய நாடுகளுக்கும் ஒரு மிகப்பெரிய போட்டியா இருக்குது. இதுக்கு பின்னாடி இருக்கிற மொத்த காரணமும் அங்க இருக்கிற மக்களும் அவங்க ஃபாலோ பண்ற பாலிசிஸும் தான். அதுல ஒரு விஷயத்தை பாத்தீங்கன்னா ஜப்பான்ல இருக்கிற 78% ஆண்கள் அவங்களோட மொத்த சேலரியும் வாங்கி அப்படி அவங்களோட வைஃபோட கையில கொடுத்துருவாங்களாம். அதுக்கப்புறமா அவங்களோட வைஃப் தான் மொத்த பட்ஜெட்டையும் கால்குலேட் பண்ணி எடுத்து அவங்களோட ஹஸ்பண்டுக்கு தேவையான செலவுக்கான பணத்தை கொடுப்பாங்க. ஏன்னா ஜப்பான்ல என்ன நம்பப்படுதுன்னா உமன்ஸ் தான் பணத்தை கரெக்டா கால்குலேட் பண்ணி செலவு பண்றதுல கரெக்டா இருப்பாங்கன்னு சொல்லப்படுது. ஜப்பான்ல ஃபாலோ பண்ணப்படுற இந்த சிஸ்டம்க்கு ஒகுசாக்கா என்கிற பெயரும் கொடுக்கப்பட்டிருக்குது. நம்பர் 2, முன்னாடி உள்ள பெரிய பெரிய கட்டடங்கள் எல்லாம் இப்ப மாதிரி சிமெண்ட் எல்லாம் வச்சு கட்ட மாட்டாங்க. அந்த டைம்ல மண்ணுல சிமெண்ட்டுக்கு பதிலா சுண்ணாம்பு கலந்து தான் கட்டடங்களை கட்டுவாங்களாம். அண்ட் சர்ப்ரைசிங்லி அந்த கட்டடங்கள் எந்த அளவுக்கு பலம் வாய்ந்ததா இருக்குதுன்னா அந்த கட்டடங்களை இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறத பார்க்க முடியும். ஆனா இன்னைக்கு நான் உங்களுக்கு மண்ணால கட்டப்பட்ட ஒரு பெரிய ஊரையே காட்ட போறேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த இடம் தான் யமன்ல இருக்கிற ஒரு ஊரா இருக்குது. இந்த ஊர்ல உள்ள ஒவ்வொரு பில்டிங்கும் மண்ணு செங்கலை வச்சும் மண்ணை வச்சு பூசியும் கட்டி இருக்கிறாங்களாம். ஆச்சரியமான விஷயம்னா இந்த இடத்துல கட்டப்பட்டிருக்கிற ஒரு சில பில்டிங்ஸ் 14th centuryலே கட்டப்பட்டதா இருக்குது. அந்த கட்டடங்களும் இன்னைக்கு வரைக்கும் அங்க உள்ள மக்களால பயன்படுத்தப்பட்டு தான் வருது. நம்பர் 3, உங்களுக்கு சும்மா தண்ணிக்குள்ள இருந்து ஒரு 100 வருஷம் பழமையான லெட்டர் கிடைச்சதுன்னா உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? வேலை இந்த மாதிரி எல்லாம் ஆக்சுவலா படங்கள்ல நடக்கிறதா பார்த்திருப்போம். ஆனா இந்த மாதிரி உண்மையாவே நடந்திருக்குது. ஆக்சுவலா ஜெனிஃபர் என்கிற ஒரு டைவருக்கு ஜிபாய்கான் என்கிற ஒரு ரிவர்ல இருந்து ஒரு கிரீன் கலர் பாட்டில் கிடைச்சிருந்தது. அந்த பாட்டிலுக்குள்ள பாதுகாப்பா ஒரு லெட்டரும் வைக்கப்பட்டிருந்த அந்த லெட்டர் 1926ல உள்ளது. இந்த லெட்டர்ல அப்படி என்ன எழுதியிருந்து பாத்தீங்கன்னா இந்த லெட்டர் ஒருவேளை உங்களுக்கு கிடைச்சதுன்னா அதை அப்படியே கொண்டு போய் ஜார்ஜ் மாரோ என்கிற நபர்ட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருந்தாங்க. இந்த லெட்டரை ஜெனிஃபர் போட்டோஸ் எடுத்து சோஷியல் மீடியால ஷேர் பண்ணியிருந்தாங்க. மக்களும் அதுக்கு ரொம்பவே லைக் தெரிவிச்சிருந்தாங்களாம். நம்பர் 4, மெக்டானல்ட்ஸ்ல கிடைக்கிற சாப்பாடுகள் எல்லாமே முழுக்க முழுக்க கேலோரிஸ் நிறைஞ்சதா இருக்கும். ஆனா இனி நீங்க அந்த கேலோரிஸை மெக்டானல்ட்ஸோட ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ந்தே பர்ன் பண்ணலாம். அதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சைனால இருக்கிற இந்த மெக்டானல்ட்ஸ்ல உள்ள சிட்டிங் செட்டப்ப பாருங்க. உட்கார்ந்து இருக்கிற இடத்துல இந்த மாதிரியான சைக்கிளிங் பண்றதுக்கான செட்டப்ப கொடுத்திருக்காங்க. அதுல நீங்க பெடல் பண்ணிக்கிட்டு ஜிம்ல எக்ஸசைஸ் பண்ற மாதிரியே கூடவே சாப்பாடையும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கலாம். ஆனால் நம்ம சாப்பிடுற அளவுக்கு கலோரிஸ் அங்க பேன் பண்ண முடியாட்டி இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஐடியான்னு தான் சொல்லியாகணும். ஏன்னா அங்க இந்த மாதிரி வைக்கிறனால மக்களும் அதை பத்தி பேசி அதுக்கு ஃப்ரீயாவே மார்க்கெட்டிங்கும் ஆகிரும். அதை கேட்டு நிறைய பேரும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கறதுக்காகவே அந்த மெக்டானல்ட்ஸை தேடி போவாங்க. நம்பர் 5, பொக்கேமான் கோல ஒரு பொக்கேமான பிடிக்கிறதுக்காக ஒரு பெரிய டிராபிக்கே உருவாகிட்டு ஆக்சுவலா ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி 2016-17 சமயங்கள்ல நிறைய ஒரு பொக்கேமான் கேம் மேல பைத்தியமா இருந்தாங்க. ஈவன் அந்த கேமை விளையாண்டல நம்ம இந்திய மக்களுக்கே ஒரு மிகப்பெரிய பங்கு உண்டுன்னு தான் சொல்லியாகணும். இந்த கேம்ல பொக்கேமான பிடிக்கிறதுக்காக மக்கள் எதையும் பார்க்காம எங்கேயுமே நுழைஞ்சிருவாங்க. நிறையவரோட லைஃப் ரிஸ்க்லயும் வந்திருக்குது. ஆனா இந்த கேம் இந்தியாவிட சைனா அண்ட் ஜப்பான்ல தான் ரொம்பவே பாப்புலர் ஆகி இருந்தது. அண்ட் ஒரு முறை தைவான்ல எடுக்கப்பட்ட இந்த ஒரு வீடியோ ஒரு நிமிஷம் பாருங்க. இந்த ரோட்ல பார்த்துட்டு இருக்கிற எல்லா மக்களுமே ஒரே ஒரு பொக்கேமான பிடிக்கிறதுக்காக தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த இடத்துல ஸ்னோர்லாக்ஸ் பொக்கேமான் ஒன்னு வந்திருந்ததாம். அதை பிடிக்கிறதுக்காக தான் இவ்வளவுகான மக்களோட கூட்டமே கூட்டிட்டு இது காரணமா அந்த ஏரியால ஒரு மிகப்பெரிய டிராபிக் ஜாமே ஆகிடுச்சாம். யோசிச்சு பாருங்க, ஒரு கேமுக்கு இவ்வளவு பெரியவங்க கூட அடிக்டா இருக்கிறாங்க. நம்பர் 6, இந்த உலகத்துல இருக்கிற ஒரு உயிரினம் தாஜ்மஹாலை விட பழமையானதா இருக்குதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அதாவது தாஜ்மஹால் கட்டுறதுக்கு முன்னாடியில இருந்து இந்த ஷார்க் மீன் உயிரோட இருக்குது. இந்த ஷார்க் மீன் உண்மையாக ஒரு ஸ்பெஷலான ஷார்க் தான் சொல்லியாகணும். ஏன்னா இதோட வயசு ஆல்மோஸ்ட் 400 வருஷம் ஆக போகுது. ஈவன் ரீசர்ச்சர்ஸ் அந்த ஷார்க் மேல ரீசர்ச் பண்ணி பார்க்கும்போது அவங்களோட கண்களாலே நம்ப முடியல. ஆனா உண்மையாவே அந்த ஷார்க் 1627ல இருந்தே உயிரோட இருக்குதான். என்ன ஒரு 3-4 வருஷத்துக்குள்ள இந்த ஷார்க்கோட 400வது பிறந்த நாளே வந்துரும். அப்ப அந்த ஷார்க் இத்தனை வருஷங்கள்ல எத்தனையோ விஷயங்களை தாண்டி வந்திருக்கும் என்கிறதை யோசிச்சு பாருங்க. நம்பர் 7, நிஞ்சா டோரி. இன்னைக்கு நம்ம கார்ட்டூன்ல எந்த அளவுக்கு பழம் போல பாக்குறோமோ அந்த மாதிரி தான் ஒருவேளை உண்மையான நிஞ்சாசும் இருப்பாங்களோன்னு எல்லாம் கனவுல கூட யோசிச்சு பாத்துறாதீங்க. ஏன்னா ஒரு நேரத்துல ஜப்பான்ல உண்மையாவே நிஞ்சாசும் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் அவங்க ரொம்பவே மோசமான ஸ்பைகளாவும் செயல்படுவாங்களாம். இதனால அந்த டைம்கள்ல ஜப்பான்ல இருக்கிற நிறைய முக்கியமான இடங்கள்ல எல்லாம் ஆன்டி நிஞ்சா ஃப்ளோர்கள் போடுவாங்களாம். அந்த ஃப்ளோர்கள் நீங்க இந்த வீடியோல பாக்குற மாதிரி நார்மலா தான் இருக்கும். ஆனா அதுல ஒவ்வொரு காலடியும் எடுத்து வைக்கும்போது ரொம்பவே எக்ஸ்ட்ரீமான சத்தத்தை எழுப்புமா. ஈவன் இதுல நீங்க கால்ல 10 சாக்ஸ் போட்டு நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலும் சத்தம் வரதான் செய்யும். ஏன்னா அந்த அளவுக்கு நிஞ்சாக்களை பார்த்து பயந்து ஆன்டி நிஞ்சா ஃப்ளோர்கள் போட்டிருக்காங்க. ஆனா இப்போ ஜப்பான்ல அந்த நிஞ்சா ஃப்ளோர்கள் எல்லாம் ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனா மாறிட்டு. நம்பர் 8, ஹவாய் ஐலாண்ட் ஆக்சுவலா யுஎஸ்ஏயோட ஒரு பகுதியா இருக்குது. ஆனா இனி அது ஜப்பானுக்கு ஷிஃப்ட் ஆக போகுதுன்னு சொன்னா கண்டிப்பா யாருமே நம்பவே மாட்டீங்க. ஆக்சுவலா ஹவாய் ஒவ்வொரு வருஷமும் 4 இன்ச்சுக்கு ஜப்பானை நோக்கி மூவ் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா ஹவாய் ஒரு ஐலாண்ட் நாடா இருக்கிறனால தான் அது கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகுது. ஆனா அது மூவ் ஆகுறத நம்ம ஒவ்வொரு வருஷமும் நோட் பண்ணும்போது அது பெருசா தெரியாது. ஆனா ஒரு சில வருஷங்களுக்கு அப்புறம் அது
மூவ் ஆனதை நம்ம எல்லாராலையுமே நோட்டீஸ் பண்ண முடியும். அண்ட் இந்த மாதிரி அது ஒவ்வொரு வருஷமும் 4 இன்ச் மூவ் ஆகிட்டே இருந்தா ஒரு நேரத்துல கண்டிப்பா அது ஜப்பானையும் போய் சேர்ந்துரும். இது இம்பாசிபிளான ஒரு விஷயம் நினைக்காதீங்க. ஏன்னா ஒரு நேரத்துல எல்லா நாடுகளுமே தனித்தனியா தான் பிரிஞ்சு கிடந்தது. ஈவன் இந்தியாவும் ஆப்பிரிக்கால ஒரு பகுதியா இருந்திருக்கலாம்னு சொல்றாங்க. நம்பர் 9 இதோட பேர் தான் லான் டாட்ஸ். கண்டிப்பா இந்த விளையாட்டை சின்ன வயசுல எல்லாருமே விளையாண்டுருப்பீங்க, இல்ல அட்லீஸ்ட் மூவிஸ்ல அது பார்த்திருப்பீங்க. ஏன்னா இதோட குழந்தைகள் விளையாடுற மாதிரியான மேக்னெட் வெர்ஷனும் அந்த காலத்துல இருந்தே இருக்கதான் செய்யுது. ஆனா இந்த ஒரு சிம்பிளான விளையாட்டு கனடால முழுக்க முழுக்க பேனா இருக்குதான். ஏன்னா கனடால இந்த விளையாட்டுல யூஸ் பண்ற இந்த பின் பாயிண்ட் ஒரு இல்லீகல் வெப்பனை போல பாக்குறாங்களாம். ஈவன் அதை நீங்க அங்கெல்லாம் உங்களோட வீடுகள்ல வாங்கி வச்சு விளையாடணும்னா கூட அதுக்கு ஸ்பெஷல் லைசன்ஸும் எடுக்கணுமா. இது கேட்கறதுக்கு ரொம்ப வினோதமா இருக்கும். ஆனா கனடா எப்பவுமே அவங்களோட விசித்திரமான சட்டங்களை கொண்டு ஃபேமஸா இருக்கிறாங்க. ஈவன் குழந்தைங்க விளையாடுற மேக்னெட் வெர்ஷனை கூட நீங்க அங்க வாங்கி வச்சு விளையாடக்கூடாது. ஏன்னா அதுவும் ஒருவேளை யாரோடைய அது கண்ணுல பட்டுனா அவங்களோட கண்ணு பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதான். இதெல்லாம் பார்க்கும்போது கனடா கண்டிப்பா கத்தியும் யூஸ் பண்ணாம அதையும் பேன் தான் பண்ணணும். நம்பர் 10 எப்படி உங்களால பிரமிட் ஆஃப் கீசாவை உங்க வீட்ல ஜாலியா இருந்துகிட்டே பார்க்க முடியும். ஆக்சுவலா ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி பிரமிட் ஆஃப் கீசாவோட ஒரு 3D VR டூரை உருவாக்கி இருக்காங்க. அது மூலமா நீங்க வீட்ல இருந்துகிட்டே வர்ச்சுவல் ரியாலிட்டியோட உதவியால முழு பிரமிட் ஆஃப் கீசாவையும் சுத்தி பார்க்க முடியும். அதை நீங்க VRல பாத்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்கா இருக்கும்னா நீங்களே அதுக்கு உள்ள போயிட்டு வந்த மாதிரி ஃபீல் ஆகுமா. ஈவன் நீங்க உண்மையாவே பிரமிட் ஆஃப் கீசாவை சுத்தி பார்க்கிறதுக்கு போனீங்கன்னா அங்க இருக்கிற ஒவ்வொரு முக்கையும் நீங்க சுத்தி பார்த்துட்டு வருவீங்களாங்கிறது யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனா இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி மூலமா எவ்வளவுக்கு டீப்பா போக முடியுமோ அவ்வளவுக்கு டீப்பா போய் உங்களால உள்ள பார்க்க முடியும். அண்ட் ஃபியூச்சர்லயும் இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி தான் ரொம்ப பாப்புலராகவும் இருக்க போகுது. நம்பர் 11 நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த யூகேயோட பிளாக் எப்படி உருவாகிச்சுன்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமாகிருவீங்க. நார்மலாவே யூகேயோட பிளாக் இந்த மாதிரி தான் இருக்கும்ங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இதை உருவாக்குறதுக்காக முதல்ல இதுதான் இங்கிலாந்தோட பிளாக் அண்ட் இது ஸ்காட்லாண்டோட பிளாக். இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி முதல்ல யூனியன் பிளாக உருவாக்குனாங்க. அது பாக்குறதுக்கு இந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா அதுல தான் இந்த அயர்லாந்து பிளாகையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. இந்த மாதிரி உருவாக்கப்பட்ட பிளாக் தான் இன்னைக்கு வரைக்கும் யுனைடெட் கிங்டமோட பிளாகா இருக்குது. அதாவது யுனைடெட் கிங்டம் இந்த 3 கிங்டமையும் சேர்த்து தான் உருவாக்கப்பட்டிருக்குது. இந்த மாதிரி அவங்க யூனியன் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்குள்ளே நிறையவே சண்டைகளும் நடக்குமா. ஈவன் வைக்கிங்ஸும் இவங்களோட ஹிஸ்டரியில உள்ளவங்க தான். நம்பர் 12 ஒரு சில டூப்ளிகேட்டான ப்ராடக்ட்ஸை எப்படி கண்டுபிடிக்கலாம்ங்கறத வாங்க பார்க்கலாம். யாராவது உங்களுக்கு 40,000 50,000 ரூபாய்க்கு வாட்ச் உங்களுக்கு ஒரு 500 ரூபாயிலே தராங்கன்னா கண்டிப்பா அது டூப்ளிகேட் தான்ங்கறத நம்ம புரிஞ்சிக்கலாம். ஆனா நிறைய லெஜெண்ட்ஸ் அந்த 500 ரூபாய் வாட்ச் 30,000 40,000 ரூபாய்க்கு வித்துருவாங்க. சோ இந்த மாதிரி நீங்க 30,000 40,000 கொடுத்து ஒரு ஆப்பிள் வாட்சை வாங்கி ஆன் பண்ணும்போது அதுல ஆப்பிளோட லோகோக்கு பதிலா ஸ்மார்ட் வாட்ச்னு எழுதி இருந்தா அது 100% ஃபேக் தான். அண்ட் ஒரிஜினல் ஆப்பிள் வாட்ச்ல உள்ள ஸ்ட்ராப்பை நீங்க கடத்தலாம், டூப்ளிகேட்ல அப்படி கடத்த முடியாது. ஈவன் நீங்க அதோட சைஸை மேட்ச் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா டூப்ளிகேட் வாட்சோட சைஸும் கொஞ்சம் மேல கீழே இருக்கதான் செய்யும். எல்லாத்துக்கும் மேல உங்களோட ஆப்பிள் வாட்ச் ஒருவேளை ஆண்ட்ராய்டோட கனெக்ட் ஆகிச்சுன்னா அந்த வாட்சை தூக்கி குப்பையில போட்டுருங்க. ஏன்னா அது 100% டூப்ளிகேட் ஆனது தான். அடுத்ததான் நீங்க மேகி நூடுல்ஸ் வாங்கி சாப்பிடுறவங்களா இருந்தா அதையும் ஒரிஜினலாங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும் சொல்லி பாத்தீங்கன்னா மேகியை உருவாக்குற நெஸ்லே கம்பெனி அவங்களோட எல்லா ப்ராடக்ட்ஸ்லயுமே இந்த 2 பாக்கெட்டை ஜாயின் பண்ற இடத்துல எப்பவுமே ஜிக்ஸாக் எல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க. அது எப்பவுமே இந்த மாதிரி நார்மலா பிளாட்டா தான் இருக்கும். சோ நீங்க வாங்குற மேகி பாக்கெட் மேல ஜிக்ஸாக் ஜாயிண்ட் இருந்தா அது ஃபேக்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல அவ்வளவுதான். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே போலவே இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட கலெக்ஷன் நம்ம சேனல்ல இருக்குது. அதையும் பாக்குறதுக்கு மறந்துடாதீங்க. நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டட்டா பை பாய்.